ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரீசெண்டா ஒரு இந்தோனேஷியன் மூவியா ரிலீஸ் ஆன கஃபீர் த ஸ்பிரிட் கேட். இந்த படத்தோட முதல் பாகத்தை இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ரீசெண்டா அப்லோட் பண்ணோம். அதை பார்க்காதவங்க ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த படம் அதோட தொடர்ச்சி தான். நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சிம்பிளா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதையை பார்த்துருவோமா. ஹீரோனோ அவளோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட பில்லி சூனியம்லாம் வச்சு வசியம் பண்ணி அபகரிச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுல ஹீரோனுக்கு டீனா அப்படிங்கிற பொண்ணும் ஆன்டி அப்படிங்கிற பையனும் இருக்காங்க. ஆனா ஹீரோன் துரோகம் பண்ண அந்த ஹீரோனோட ஃப்ரெண்டான லைலா இவங்களை பழி வாங்குறதுக்காக பில்லி சூனியத்தை யூஸ் பண்ணியும் தன்னோட பொண்ணை வச்சு ஹீரோனோட பையன் ஆன்டியை லவ் பண்ண வச்சு ஏமாத்தியும் டிராப்ல விழ வச்சு அவங்கள கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா எப்படி அவங்க எல்லாருமே அந்த லேடி கிட்ட இருந்து தப்பிச்சது மட்டும் இல்லாம லைலாவும் அவளோட பொண்ணு ஹானுமும் தீயில கருகி இறந்து போயிருப்பாங்க. ஆனா அவங்கள ஆம்புலன்ஸ்ல கொண்டு போகும்போது பணத்தை கொண்டு போற பேக்ல தான் கொண்டு போவாங்க. அந்த பணத்தை அதுல ஒரு பேக் தானாவே ஓபன் ஆகுற மாதிரி காட்டி முடிச்சிருப்பாங்க. இப்ப அந்த கதை நடந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோன் முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் தன்னோட குடும்பத்தை எந்த ஒரு தீய சக்தி நெருங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினோதமான சடங்கு செஞ்சு அதை வீட்டுக்கிட்ட பூமியில புதைக்கிறாங்க. அப்படியே ஹீரோனோட பையன் ஆன்டியையும் பொண்ணு டீனாவையும் காட்டுறாங்க. டீனா இப்ப லா படிச்சுக்கிட்டே வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கா. நல்லா தான் படிக்கிற, ஆனா இன்னமும் நீ சிங்கிளாவே இருக்கியா அப்படின்னு ஆன்டியும் கலாச்சிக்கிட்டு இருக்க. அப்ப சாப்பாடு எடுத்துக்கிட்டு கிச்சன்ல இருந்து ராணி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வரா. இவதான் ஆன்டியோட ஒய்ஃப். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல. அவங்களும் ஆன்டியை வந்து கலாய்க்க இப்படி ஃபன்னாவே போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்த டீனாவும் இதை பார்த்தா அப்பாவும் அம்மாவும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு டீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்து ஆன்டியும் நீ லா படிச்சு இன்டர்ன்ஷிப்புக்கு போறதுக்கு பதிலா என்னோட சேர்ந்து அப்பாவோட கரும்பு பிசினஸ் பாத்துக்கலாம்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப ராணியும் உன்னோட பிரதர் உன்னை பக்கத்திலே வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இப்படி சொல்றாரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோ உள்ள வந்து கதவை சாத்திட்டு அந்த கதவு கிட்ட ஜன்னல் கிட்ட எல்லாம் ஏதோ மந்திரிச்ச பை மாதிரி எதையும் கட்டி வச்சிருக்காங்க போல. அதை ஒரு மாதிரி பதட்டமா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாக்கெட்ல ஒத்தப்பட கருப்பு டாட்டு இருக்கா இல்ல ரெட்டப்பட கருப்பு டாட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோன் செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ராணியும் ஏன் ஒத்தப்பட இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு டீனாவும் ரெட்டப்படையா இருந்தா அது ஆபத்து அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க அப்படின்னு ராணி கிட்ட சொல்றா. அடுத்து ஹீரோன் வந்து எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அப்ப ராணியும் கன்சீவா இருக்கிற மாதிரி வயித்துல கையை வச்சுக்கிட்டு உட்காரத பார்த்த உடனே ஹீரோனோட முகமே மாறுது. அப்ப டீனாவும் ஆன்டியும் இதோட 8 வருஷம் ஆச்சு, இப்ப வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்புறம் இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரோனோ இருந்தாலும் எல்லாமே கரெக்டா இருக்கணும்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோனோட கையில அந்த சடங்கு பண்ணும்போது கையை கட் பண்ணி ரத்தத்தை விட்டுருப்பாங்கல்ல, அதை ஆன்டியும் பார்த்துட்டு அம்மா இப்பதான் நான் இருக்கலம்மா, அப்போட இடத்துல இருந்து குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிறேன்ல அப்படி சொல்றான். ஆனா ஹீரோனோ அதுக்கு பதில் எதுவுமே சொல்லாம எல்லாரும் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு ராணியை பார்த்து இப்பதான் கவனிக்கிறேன், நீ நல்லா வெயிட் போட்டுட்ட, நீ கன்சீவ் இருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஆன்டியும் அம்மா அவ தின்னு தின்னு பெருத்து போயிட்டாமா அப்படின்னு கலாய்க்கிறான். அப்ப ஹீரோனோ குழந்தைய பொறுமையாவே பெத்துக்கங்க அப்படி சொல்ல, ஆன்டியும் அதுல எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க ஹீரோன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. அடுத்த சீன்ல டீனாவும் ஆன்டியும் ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அப்ப மறுபடியும் ராணி அவளோட வயித்துல கை வச்சிருக்கிறத பாக்குறாங்க ஹீரோயின். அதை கவனிச்ச ராணியும் நான் உள்ள போறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அடுத்து ஆன்டியும் அவனோட கரும்பு தோட்டத்துல அவனோட ஒர்க்கர்ஸ் கிட்ட பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை போல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோயினோ ஒரு ஷாமனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவர் தான் ஹீரோனோட வீட்டை பாதுகாக்கிறதுக்காக நிறைய மந்திர பொருட்களையும் சடங்குகளையும் இத்தனை வருஷமா பண்ண சொல்லியிருப்பார் போல. அந்த மந்திர பொருட்கள் எல்லாமே உன்னோட வீட்டுல இருக்கிற வரைக்கும் உன்னோட வீட்டுக்குள்ள எதுவுமே நுழையாது அப்படின்னு சொல்ல, இப்ப வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, ஆனா என்னன்னு தெரியல இப்ப ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படி சொல்ல, அப்பதான் அந்த ஷாமனோ சரி உன்னோட மன நிம்மதிக்காக செக் பண்ணி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு செக் பண்ண அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஷாமனோ உண்மையிலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதை கேட்ட உடனே ஹீரோனோட முகமே மாற ஆரம்பிக்குது. அப்ப ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரியான ஒரு சத்தமும் கேட்க, அதே நேரத்துல ஆன்டியோட அந்த கரும்பு தோட்டம் காரணமே தெரியாம தீப்பிடிச்சு குளிந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இவங்களால அதை கட்டுப்படுத்தவே முடியல, எல்லாமே எரிஞ்சு நாசமாகுது. அதை ஆன்டியும் எதுவுமே பண்ண முடியாம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல ஹீரோனோட வீட்டுல அவங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கிற ஹீரோனோட அப்பா அம்மாவோட போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சு போகுது. அதை பார்த்து பயந்து போன ராணியும் போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஹீரோன் கிட்ட அதை பத்தியும் சொல்றான். அதை பார்த்த உடனே ஏதோ தப்பா படவும் பயந்து போயிட்டு தன்னோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க ஹீரோயின். ஆனா எடுக்காம இருக்கவும் நைட்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஆன்டியும் அவங்கள லேண்ட்லைன் ஏதாவது பிரச்சனையா இருக்குமா, நீங்க இவ்வளவு பயப்படுறீங்க, ஒரு போட்டோ தானே கீழே விழுந்துச்சு, நீங்களும் பயந்து எங்களையும் பயமுறுத்துறீங்க அப்படி சொல்ல, ஹீரோனை கோவமா சாப்பிடாமலே ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. அடுத்த சில டீனாவும் இதோட அம்மா சாப்பிடாம இருக்கவும் அவங்களுக்கு டீ எடுத்துட்டு வர அங்க இருக்கிற சில பொருட்களையும் பாக்குறா. ஹீரோனோ ரொம்பவே டென்ஷனாவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப டீனாவும் தாத்தா பாட்டிக்கு எதுவும் ஆயிருக்காதுமா அப்படின்னு சொன்னாலும் அவங்க டென்ஷனாவே இருக்க, அதனால டீனாவும் அங்கிருந்து கிளம்புறான். அடுத்த சீன்ல ஹீரோனோ அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. உள்ள போயிட்டு அப்பா அம்மா அப்படின்னு கூப்பிட, அப்ப அங்க அப்பதான் டீ போட்டு சாப்பாட்டுலாம் போட்டபடி இருக்கு. அதை செக் பண்ணிட்டு ஹீரோனை உள்ள போய் பார்க்கும்போது அங்க ஒரே ரத்தமா இருக்கு. அதை பார்த்து குழம்பி போய் நிற்கும் போது கதவு க்ளோஸ் ஆகுற மாதிரி இருக்கவும் ஹீரோனோ தன்னோட அம்மாவை கூப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பெட்ரூம் கதவை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஏன்னா ஹீரோனோட அம்மா ரொம்பவே கொடூரமான முறையில இறந்து கிடக்குறாங்க. அதை பார்த்து ஹீரோனா அழுதுகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற
பார்த்தா பீரோவோட கதவு தானாவே திறக்க ஆரம்பிக்குது. அதுக்குள்ள ஹீரோனோட அப்பா தலையில கோடாரி வெட்டப்பட்ட நிலையில வெளியில வராரு. அவரும் ஹீரோனோட பேரான ஸ்ரீ அப்படின்னு கூப்பிட ஹீரோனோ அப்படி அதிர்ச்சியாகி கீழே உட்கார்றாங்க. அப்ப பின்னாடி இருந்து ஹீரோனோட அம்மா டக்குன்னு தன்னோட பொண்ணை பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்க அப்ப டக்குன்னு பயந்தால இருக்கிட்ட ஹீரோன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. அடுத்த சீன்ல ராணி கன்சீவா தான் இருக்காங்க போல. இப்ப 2 month பேபி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பேபியும் ரொம்பவே ஹெல்த்தியா இருக்கிறதுனால அவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அடுத்து கார்ல வந்துகிட்டு இப்பதான் அம்மா கிட்ட சொல்றதுக்கு சரியான நேரம் அப்படி சொல்லிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே வர அப்ப அவங்க வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. அவங்கள பார்த்த உடனே ஆண்டியோட முகம் மாற ஆரம்பிக்குது. அதை பார்த்தா லைலாவோட பொண்ணு ஹானு மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியவும் ஒரு மாதிரி பயத்துல திரும்பி திரும்பி பார்த்தபடியே வண்டியை ஓடிட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு போற அந்த வண்டியவே பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து அவங்க 2 பேருமே சந்தோஷமா வீட்டுக்கு வர அப்ப டீனாவும் ராணி கன்சீவா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு இதை சொல்ல வேணாம், அப்புறமா சொல்லிக்கலாம். ஊர்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல, அம்மா டென்ஷனா இருக்காங்க, நாம அங்க போயாகணும், நானும் ஆபீஸ்ல லீவு சொல்லிட்டேன் அப்படி சொல்ல அப்ப ஆன்ட்டியும் அப்ப அம்மாவோட இன்டியூஷன் சரிதான் போல அப்படின்னு சொல்றான். அடுத்து அவங்க எல்லாருமே கார்ல தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஆன்ட்டியும் நேத்து நைட்டு நான் அப்படி நடந்துகிட்டதுக்கு சாரிமா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோனும் பரவாயில்ல, நானும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படல, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை சேஃபா பாத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. அப்ப பாருங்க ஹீரோனோட வீட்டுல ஹீரோனோட வாசப்படியில கட்டி வச்சிருந்த அந்த மந்திரப்பை ஆடி ஆடி அதுவாவே கீழே விழுகுது. அடுத்த செகண்ட் அதுல இன்னொரு டாட்டா அதுவாவே உருவாகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்களும் தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஆனா என்னன்னு தெரியல, டீனா எதை யோசிச்சுக்கிட்டே உள்ள போறா. அடுத்து டீனாவும் ஆன்ட்டியும் தன்னோட தாத்தா வெளியில வரவும் வேகமா போய் பாக்குறாங்க. அடுத்து பாட்டியை போய் பாக்குறாங்க. அடுத்து ஹீரோனோட அப்பாவும் ஹீரோனை பார்த்துட்டு லைட்டா பேசிட்டு உள்ள போயிடுறாரு. ஆனா வழக்கமா இப்படி போக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனோட முகம் மாற ஆரம்பிக்குது. தாத்தாவும் உன்னோட பாட்டி உங்களுக்கு நிறைய சமைச்சு வச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. ஹீரோனோட அம்மா ரொம்பவே உடம்பு சரியில்லாம தான் இருக்காங்க போல. அவங்க முகத்தை பார்த்தாலே ஹீரோனுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் உங்க அப்பா பார்த்த வேலை, உடனே உனக்கு கால் பண்ணிட்டாரு, ஆனா நான் உங்க எல்லாருமே ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோனோ சாரி உங்களை வந்து அடிக்கடி பார்க்காததுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஹீரோனோட அம்மா உள்ள போனதுக்கு அப்புறம் ஹீரோனோ எல்லாத்தையுமே ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவங்க கனவுல பார்த்திருப்பாங்கல்ல டீயும் சாப்பாடும், அது உண்மையிலேயே அங்க இருக்கு. ஆனா அதை இங்க வச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி பூஞ்சை பூத்து போயிருக்கு. அதனால அதை ஹீரோனை எடுத்துட்டு வந்து கிச்சன்ல இருக்கிற குப்பை தொட்டில போடலாம் அப்படின்னு போகும்போது அப்ப கிச்சன்லயுமே ரொம்பவே மோசமா வாசம் வர்ற மாதிரி ஹீரோனுக்கு ஃபீல் ஆகுது. ஹீரோனோட அம்மாவும் நான் சாப்பாட்டை ஹீட் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோட அப்பாவும் நான் செட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப ஆன்ட்டியும் ராணி கிட்ட என்னோட பாட்டியோட சமையல சாப்பிட்டதே இல்லையே அப்படி சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா அங்க எல்லா சாப்பாடும் புழு பிடிச்சு போயிருக்கு, கெட்ட வாடையும் அடிக்க. அப்ப டீனாவும் மூக்க புத்திக்கிட்டு உள்ள வர அடுத்து தன்னோட அம்மா கிட்ட அம்மா பாட்டி ஸ்டவ் ஆன் பண்ணாமலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லவும் தான் ஹீரோனுக்கே புரியுது நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே வந்திருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆண்டி கிட்ட தன்னோட அம்மாவை கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கவே அப்படி சொல்லிட்டு அனுப்பிட்டு அவங்க எல்லாருமே கிச்சனை கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே புழு பிடிச்சு போயிருக்கு, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போட்டுட்டு கிளீன் பண்றாங்க. ஆண்டியும் தன்னோட பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அப்படியே வெளியில வரும்போது அவங்களும் தன்னோட பேரனை பார்த்து யாருப்பா நீ அப்படின்னு கேட்க அவங்களுக்கு ஞாபகம் வருது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நான் உங்க பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அங்க அடிக்கிற வாடியில ராணிக்கு வாமிட் வரவும் ஆண்டியும் ராணியை கூட்டிட்டு போயிட்டு வாமிட் எடுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டீனாவும் குப்பை தொட்டியில குப்பையை கொட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ ஒரு பூனை இருக்கவும் அதை கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தாத்தாவோட செட்ல இருந்து ஏதோ ஒரு சத்தம் வரவும் பூனைக்குட்டியை தூக்கிக்கிட்டு அங்கே போய் தாத்தா உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நானும் உள்ள வரவா அப்படின்னு கேட்க அதுக்கு அவளோட தாத்தாவும் லைட்டா கதவை திறந்து வேணாம் வேணாம் உள்ள பொருட்கள் எல்லாமே அங்கெங்க சதறி கிடக்கு அப்படின்னு சொல்றாரு. அதனால டீனாவும் திரும்பி வந்துடுறா. அடுத்து நைட்டு காட்டுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஆண்டியும் சின்ன வயசுல எப்படி இல்ல நானும் டீனாவும் இங்க விளாண்டோம் அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அந்த குட்டி பூனை இருக்குல்ல அது படுக்கிற மாதிரி ஒரு இடத்த டீனாவும் ரெடி பண்ணி வச்சிருக்கா போல அதையுமே காட்டுறாங்க. அடுத்து ஹீரோனோ தன்னோட பொண்ணு டீனா கிட்ட தாத்தா பாட்டியை பாத்துக்க யாருமே இல்லைல, அதனால அவங்கள நம்ம கூட கூட்டிட்டு போய் பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு டீனாவும் ஓகே அப்படின்னு சொல்ல அடுத்து நடுராத்திரி தாத்தா பாட்டியோட ரூமை காட்டுறாங்க. வெளியில பூனை வேற கத்திக்கிட்டே இருக்கு. அப்ப தாத்தா பாட்டி தூங்கிக்கிட்டு இருக்க திடீர்னு அவங்களோட உடம்பு அந்த இடத்துல பறக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல ராணிக்கு முழிப்பு வரவும் அவளும் தாக எடுக்கவும் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறா. அப்ப பாட்டி வெளியில போற மாதிரி இருக்கவும் இந்த நேரத்துல வெளியில எங்க போறீங்க அப்படின்னு வந்து கேக்குறா. அப்ப டக்குன்னு தாத்தாவும் வந்து அவ இப்படிதான் தூக்கத்திலே நடப்பா, அவளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வெளியில போறாரு. வெளியில போனவரை ராணியும் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருக்க அப்ப அவரும் திரும்பி ராணியை பார்க்க ராணியும் பயந்து போய் உள்ள போயிடுறா. அடுத்து அவங்க 2 பேருமே செட்டுக்கு போறாங்க. அடுத்த நாள் காலையில டீனாவும் அவர் பூனை தூக்கிட்டு வந்திருப்பால அதை காண அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க அப்ப ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற குப்பை தொட்டில ஹீரோனோ பீரியட்ஸ் பேட் இருக்கிறத பார்த்துட்டு அது யாரோடதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ராணியும் எந்திரிக்க முடியாம இன்னமும் தூங்கிக்கிட்டு இருக்கா போல. அப்ப அவளும் எந்திரிக்க டக்குன்னு அவளுக்கு முன்னாடி பாட்டி நின்னுகிட்டு இருக்க எனக்கு டயர்டா இருக்கு அதான் சீக்கிரமா எந்திரிக்க முடியல அப்படி சொல்ல அதுக்கு அவங்களும் பரவாயில்ல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க டீனாவும் அம்மா என்னோட பூனையை பாத்தீங்களா அப்படின்னு கேட்க அது வந்துரும் நீ போய் கடையில
கடையில அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு பணத்தை கொடுத்துக்கிட்டு நீ பீரியட்ஸ்ல இருக்கியா அப்படின்னு கேட்க இல்லையே அப்படின்னு டீனாவும் சொல்லவும் அப்ப ராணியோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதான் ராணி கன்சீவா இருக்காளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிளம்புறா. அதே நேரத்துல ராணியும் எதை யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஆன்ட்டியும் இந்த மாதிரியான நேரத்துல ரொம்பவே யோசிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோயின் வெளியில கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பா ஒரு கோடாரி எடுத்துக்கிட்டு வெளியில போய்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா போறீங்க ஷூ கூட போடாம அப்படின்னு கேட்க அதுக்கு அவரும் காட்டுல சில மரங்களை விட்டுட்டு வந்து செட்டை சரி பண்ண போறேன் அப்படி சொல்ல ஆன்ட்டியும் கூட வர சொல்லவா அப்படின்னு சொன்னாலும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே நேரத்துல உள்ள ஆன்ட்டியும் தன்னோட பாட்டி கிட்ட நான் ராணியை கூட்டிட்டு போயிட்டு சுத்தி காட்டிட்டு வரேன் அப்படி சொல்றான். அதுக்கு பாட்டியும் போயிட்டு லஞ்சுக்கு வந்துருங்க நான் உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன் அப்படி சொல்லவும் அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப பாட்டியும் போற அவங்களையும் வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கடைக்கு போன டீனாவும் அரிசி வாங்கிட்டு வரும்போது அங்க தாத்தா கோடரியோட போகவும் டீனாவும் கூப்பிட்டு பார்த்துட்டு திரும்பவும் போகவும் எங்க போறீங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறா. அவர் நேரம் காட்டுக்குள்ள திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்காரு. டீனாவும் எங்க போறாருன்னு தெரியாம பின்னாடியே போய்கிட்டே இருக்கா. அப்படி பின்னாடி ஓடி வரும்போது கீழே விழுந்துடுறா. எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி போய்கிட்டு இருந்த தாத்தாவை காணோம். அதே நேரத்துல ஆன்ட்டியும் ராணியும் நாங்க எப்ப தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தாலும் இங்கதான் வருவோம் அப்படின்னு ஒரு ஏரிக்கு கூட்டிட்டு வந்து உட்கார்றான். ஆனா ராணியும் ரொம்பவே அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்ப ஆன்ட்டி கிட்ட உன்னோட அப்பா பிளாக் மேஜிக்கால கொல்லப்பட்டார் அப்படின்னு சொன்னேல, ஆனா ஏன் நீ சொல்லவே இல்லையே அப்படி சொல்ல அப்பதான் ஆன்ட்டியும் இப்ப நீ என்னோட ஒய்ஃப் இப்ப கண்டிப்பா அதை சொல்லிதான் ஆகணும். ஆனா சொன்னதுக்கு அப்புறமா என்ன பத்தி என்னோட ஃபேமிலியை பத்தி உன்னோட ஒப்பீனியன் மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நடந்த கதையை ராணி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட அம்மாவுக்கு லைலா அப்புறம் ஹெர்மன் அப்படிங்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. என்னோட அம்மாவும் லைலாவும் 2 பேருமே என்னோட அப்பா ஹெர்மனை ரகசியமா லவ் பண்ணாங்க. ஆனா என்னோட அம்மாவுக்கு என்னோட அப்பாவை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால அவரை அடையிறதுக்காக ஒரு குறுக்கு வழியை யூஸ் பண்ணாங்க. பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி எங்க அப்பாவை அடைஞ்சாங்க. ஆனா லைலா கன்சீவா இருந்தாங்க. அவங்க எங்க அப்பாவை விட சொல்லி கேட்டோம். எங்க அம்மா விடல. எங்க அம்மா எங்க அப்பாவை கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லும்போது ஏரிக்கு அந்த பக்கமா சில பேர் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஒரு பொண்ணு சிரிக்கிற மாதிரியான ஒரு சத்தம் மட்டும் கேக்குது. இவனுக்கு மட்டும்தான் அது கேக்குது. அடுத்து மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி லைலா பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி என்னோட குடும்பத்தை பழி வாங்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பாவையும் கொன்னுட்டாங்க. எங்க அம்மாவையும் என்னோட சிஸ்டரையும் கொல்ல ட்ரை பண்ணப்ப நான் எப்படி அவங்களை காப்பாத்திட்டேன் அப்படி சொல்லும்போது மறுபடியும் அதே பொண்ணோட சிரிப்பு சத்தம் கேக்குது. ஆன்ட்டிக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் லைலாவோட பொண்ணு ஹானம் அப்படின்னு ஹானுமை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். லைலா அவளோட பொண்ணு ஹானுமை வச்சு என்ன லவ் பண்ற மாதிரி நடிக்க வச்சு ஏமாத்திட்டாங்க. நான் என்னோட அம்மாவையும் சிஸ்டரையும் காப்பாத்தும் போது அவங்க தீயில கருகி போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த பொண்ணோட சிரிப்பு சத்தம் கேக்குது. அப்ப பாருங்க அந்த பக்கத்துல இருந்து அந்த கூட்டத்துல இருந்து ஹானும் மாதிரியான ஒரு பொண்ணு ஆன்ட்டிய பார்த்து சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. இவனுக்கு அதை பார்த்து அல்லு இல்ல. உடனே இங்க இருந்து கிளம்புவோம் அப்படின்னு ராணியை கூட்டிக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல டீனாவும் வேகமா நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு இடத்துல டீனாவோட தாத்தாவும் ரத்த கரையோட அரகுற ட்ரெஸ்ஸோட எதே ரத்தம் தெறிக்க வெட்டிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து பயந்து போன டீனாவும் சத்தம் போட்டுட்டா போல. அதனால தாத்தாவும் திரும்பி பார்க்க அதனால பயந்து போயிட்டு டீனாவும் நைஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுறா. அதே நேரத்துல இங்க ஹீரோன் வந்துகிட்டு இருக்கும்போது ஹீரோனோட அம்மாவும் கிச்சன்ல பௌர்ணமி அன்னைக்கு இறந்தவங்க உயிர் தெழுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோனை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது டீனாவும் அழிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வரா. அப்ப ஹீரோனோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மறுபடியும் கேட்கும்போது சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு டீனா தூக்கிட்டு வந்து அந்த பூனையோட தோலை உரிச்ச நிலையில வெளியில எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்து ஹீரோனும் டீனாவும் அதிர்ச்சி ஆடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாம ஹீரோனோட அம்மாவோட முதுகுல புல்லாவே ஒரே புண்ணா இருக்கு. ஏன் இதை நீங்க முன்னாடியே சொல்லல அப்படின்னு சொல்லி அதை தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த பூனையை புதைக்கிறா. அப்ப தாத்தாவும் எதையும் எடுத்துக்கிட்டு செட்டுக்குள்ள போறதை பார்த்துட்டு இவளும் வேகமா அங்கே போக அப்ப தாத்தாவும் டக்குன்னு வெளியில வந்து தனியா இங்க என்ன பண்ற வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. டீனாவும் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்து நைட்டு டீனாவும் தோட அம்மா கிட்ட தாத்தாவும் பாட்டியும் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. அது உங்களுக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகலையே அப்படின்னு கேட்க அவங்களுக்கு வயசாயிடுச்சுமா அதான் ஞாபகம் வருது பிரச்சனை அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அது தீவிரமாச்சுன்னா வித்தியாசமாவும் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு டிமென்ஷியா அப்படிங்கிற நோய் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி சொல்ல அதுக்கு டீனாவும் உண்மையிலேயே அப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க இதோட அந்த பேச்சை விடு அப்படின்னு ஹீரோனுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆன்ட்டியும் படுத்திருக்கும் போது எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மேல இருக்கிற அந்த அபிப்பிராயம் எப்பவுமே எனக்கு மாறாது அப்படின்னு ராணி சொல்ற மாதிரி இருக்கவும் திரும்பி பார்த்தா ஹானும் படுத்திருக்க மாதிரி இருக்கு. அதனால ஆன்ட்டியும் பயந்து திரும்பி படுத்துக்கிறான். அப்பதான் அது ராணி அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகிறான். இப்ப ஹீரோனோட அப்பாவும் அம்மாவும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு வந்து பாத்துட்டு போறாங்க. அவங்க போன அடுத்த செகண்டே தாத்தாவும் பாட்டியும் வித்தியாசமா எந்திரிச்சு உட்கார்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்ச டீனாவும் பௌர்ணமி அன்னைக்கு இறந்தவங்க மீண்டும் உயிர் தெழுவாங்க அப்படிங்கிற ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. அதனால டீனாவை வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அப்ப பின்னாடி யாரோ டீனாவை பாத்துக்கிட்டே வெளியில போற மாதிரி கதவு சாத்துற மாதிரியான ஒரு சத்தமும் கேக்குது. அதனால டீனாவும் கதவை திறந்து பார்த்தா செட்ல இருந்து அந்த சத்தம் வருது. அதனால டீனாவும் அந்த செட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக போறா. ஆனா பூட்டி இருக்கவும் கேப் வழியா பார்க்கும்போது உள்ள
தாத்தா உச்சரிச்சுக்கிட்டே ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்த செகண்டே செட்டு துறக்கிற மாதிரியான சத்தம் கேட்கவும் அங்கே போகும்போது டக்குன்னு தாத்தா கோடாரியோட வந்து நிக்கிறாரு. டக்குன்னு டீனாவை துரத்த ஆரம்பிக்க அவளும் ஓடி வந்து கதவை சாத்திக்கிறா. தாத்தாவும் கதவை ரொம்பவே வேகமா தட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல தட்டுற சத்தம் நிக்கவும் டீனாவும் பயத்தோட வெளியில பார்த்துட்டு திரும்பும் போது பின்னாடி தாத்தாவும் நிக்கவும் மிரண்டு போயிடுறா. இந்த இடத்துல எங்க என்ன பண்ற, எதை தேடி வந்த அப்படின்னு அவரும் சொல்ல டீனாவும் தண்ணி தான் குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போறா. அதே நேரத்துல எங்க ராணிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்கவும் முழிக்கிறா. பார்த்தா பாட்டி இங்க நின்னுகிட்டு ஏதோ உச்சரிச்சுக்கிட்டு ராணியோட வயித்துல தடவிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில டீனாவும் நைட்டு நடந்ததை சொல்ல அதுக்கு ஹீரோயினோ முன்னாடிலாம் இதெல்லாம் நான் சொன்னா நான் தான் ஓவர் திங்க் பண்றேன் அப்படின்னு என்ன திட்டுவீங்க, இப்ப எல்லாமே நார்மலா தான் இருக்கு, நீ சொன்னதானே இப்ப நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு திட்டுறாங்க. அதை கேட்டு டீனாவும் அழுகிறா. அதே நேரத்துல வெளியில ராணியும் பாட்டி எப்படி வினோதமா பண்ணதை பார்த்து பயந்து போயிட்டா போல. அதனால ஆண்டி கிட்ட இங்க ஏதோ ஒரு தப்பு இருக்கு, நாம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஆண்டியும் அப்பெல்லாம் ஒண்ணு நடக்காது அப்படின்னு சமாதானப்படுத்துறான். அதனால கோச்சுக்கிட்டு உள்ள போன ராணியும் கிச்சன்ல யோசிச்சுக்கிட்டே நின்னுக்கு இருக்கிற டீனா கிட்ட உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இது எல்லாத்தையுமே வெளியில நின்னுக்கிட்டு தாத்தாவும் பாட்டியும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தாத்தா பாட்டியோட வீட்டுக்கு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. ஹீரோனோ என்னன்னு போய் பார்த்தா அவரும் நான் பக்கத்து வீட்டுக்காரன், நான் மாஸ்க் டொனேஷன் சம்பந்தமா ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கேன், இந்த வீட்டுல ஆளுங்க வந்துட்டாங்களா, நான் சில நாளுக்கு முன்னாடி வந்தேன் ஆனா யாரையுமே காணுமே அப்படி சொல்ல எங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டாங்களே அப்படி சொல்ல சரி அவங்கள்ட்ட சொல்லிடுங்க அப்படி சொல்லிட்டு போறாரு. அடுத்து ஹீரோனோ தன்னோட அப்பாவோட ரூமை தட்டி தட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னோட பசங்கிட்ட போயிட்டு தாத்தாவும் பாட்டி எங்க அப்படின்னு கேட்க அவங்களுக்கும் தெரியல. ஹீரோனோ தன்னோட அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சு இருந்திருக்காங்க போல. அதனால இப்ப எல்லாருமே சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள இவங்களை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் டீனாவோட தாத்தா ஒரு இடத்துல எதைய போட்டு வெட்டிக்கிட்டு இருப்பார்ல அங்கே வந்து சேர்றாங்க. அங்கே ஒரு ஆடு தலை இல்லாம கிடக்கு. கொஞ்சம் நாளானதுனால அழுகி போய் இருக்கவும் ராணி அதை பார்த்ததும் வாமிட் எடுக்க அந்த பக்கமா போயிடுறா. அப்ப முன்னாடி படத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோனுக்கு ஒரு ஷாமன் ஹெல்ப் பண்ணிருப்பார்ல, லைலா கூட அவரை கொன்னு அவரோட ஆவிய கண்ட்ரோல் எடுத்திருப்பார்ல, அந்த ஆவி ராணிக்கு இப்ப தெரிய ஆரம்பிக்குது. அதை பார்த்தாவோ பயந்து போயிடுறா. அப்ப கரெக்டா ஆண்டியும் வரவும் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நிம்மதியாகிறா. அப்படியே இருட்டு போயிடுது. ஆனா இன்னமும் தாத்தாவும் பாட்டியும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கவலையோட வீட்டுக்கு வராங்க. அங்க தாத்தாவும் பாட்டியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கவனிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரோட காலையும் சகதியா கருப்பா இருக்குன்னு. அடுத்து ஹீரோனோ அவங்க காலை கழுவி விட்டுக்கிட்டு இனிமே எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி கண்ணாடியை பாக்குறாங்க. கண்ணாடியில தெரியற அவங்களோட முகம் சிரிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து தாத்தா கிட்ட ஆண்டியும் உங்களை எவ்வளவு நேரமா தேடுறது, எங்க போனீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க இதுக்குமே பதில் சொல்லாம வினோதமா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாட்டியும் ராணியை பார்த்து என்னமா பயந்த மாதிரி இருக்க, ஏதாவது ப்ராப்ளமா, உன்னோட வயிற்றுல குழந்தை இருக்குல்ல அதனால ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு எப்படி தெரியும், அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஆண்டியை பார்க்க அதுக்கு பாட்டியும் அம்மாவோட இன்ஸ்டிங்ஸ் தப்பாகாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோனோ இன்னட்டு நீங்க சொல்லி இருக்கணும் அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு பதிலாக கோவப்படுறாங்க. அதனால ராணி அப்செட் ஆகி அழுகவும் ஆண்டியும் அவங்க சந்தோஷம் தான் பட்டிருக்கணும், ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, ஒன்னும் கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். அதே நேரத்துல தன்னோட அம்மா கிட்ட வந்த டீனாவும் ஏன் அப்படி நடந்துகிட்டீங்க, உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்க அவங்க பதில் சொல்ல முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மறைக்கிறாங்க அப்படின்னு சரியா தெரியல. அப்ப ஆண்டியும் முகம் கழுவிக்கிட்டு இருக்கான். அப்ப உன்னோட அம்மாவுக்கு உன்னோட பேர குழந்தை வரதுல சந்தோஷம் இல்ல போலயே, உனக்கு கஷ்டமாவுல இருந்திருக்கும், இதெல்லாம் ஒரு கஷ்டமா இன்னும் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு பின்னாடி ஹானும் தெரியற மாதிரி இருக்கு. அதனால பயந்து போன ஆண்டியும் வேகமா வெளியில வந்து லாக் பண்ணிட்டு தன்னோட ரூமுக்கு போகும்போது பக்கத்து ரூம் அதுவாவே ஓபன் ஆகுது. அந்த ரூம் தாத்தா பாட்டியோட ரூம் தான் போல. அவனும் உள்ள போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அப்பதான் வெளியில பாக்குறான் செட்ல லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள மந்திர சத்தமும் கேட்க இவனும் அங்க போயிட்டு அந்த செட்டை ஓபன் பண்ணி பாக்குறான், முடியல. அப்பதான் அவனு பக்கத்துல போயிட்டு ஒரு ஓட்ட வழியா உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு மிரண்டு போயிடுறான். தாத்தாவும் பாட்டியும் ஏதோ பண்ணிட்டு பச்சை கறி அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு பக்கத்துல கிடந்த கேனை தட்டி விட்டுறான். அதனால அவங்களும் இந்த பக்கமா திரும்பி பார்க்கவும் பயத்துல இங்க இருந்து போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோனுக்கு ஏதோ முழிப்பு வரவும் வெளியில வராங்க. அப்ப திடீர்னு பின்னாடி இறந்து போன ஹீரோனோட ஹஸ்பண்ட் கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் ஹீரோனு சுயநனுக்கு வராங்க. அப்ப ஹெர்மனோ இது எல்லாமே உன்னோட தப்பு தான், அதுக்கான தண்டனையை நீ அனுபவிப்பா அப்படி சொல்ல அடுத்த செகண்ட் ஹெர்மன் பக்கத்துல இருக்க பயந்து போய் டீனாவை பார்க்க அங்க படுத்திருந்தது லைலா மாதிரி தெரியுது. அவங்களும் என்ன ஸ்ரீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஹீரோனோ அதை கேட்க முடியாம கத்துறாங்க. இன்னொரு பக்கம் தாத்தாவும் பாட்டியும் ஒரு மாதிரி வித்தியாசமா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டா தான் டீனாவும் எந்திரிக்கிறா. பார்த்தா ஹீரோனோ டீனா நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போறேன், அதனால ஆண்டியோட காரை எடுத்துட்டு போறேன் அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை அங்க வந்து ஆண்டி கிட்ட டீனாவும் காட்டுறா. ஆனா அவங்க எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. ஒரு பக்கம் ஹீரோன் வேகமா கார்ல எங்கே போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட மூக்குல இருந்து ரத்தமா வருது. அப்பதான் இங்க ராணியும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், சனல் சாக்கு மாதிரி மேல பூத்திக்கிட்டு ஒரு உருவத்தை காட்டுக்குள்ள நான் பார்த்தேன் அப்படி சொல்றா. அப்பதான் அது அந்த ஜார்வோ ஷாமனோட ஆவியா இருக்கும் அப்படின்னு இவங்களுக்கு புரியுது. அது யாருன்னு ராணி கேட்கவும் அது என்னோட அம்மா ஹையர் பண்ண ஒரு
ஷாமன் அவர் இறந்துட்டாரு. ஆனா லைலா அவரை திரும்ப கொண்டு வந்து எங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணா அப்படி சொல்லும்போது அப்பதான் ஆண்டியும் நானும் ஹானுமோட ஆவியை பார்த்தேன் அப்படி சொல்ல அவங்களுக்கு அவங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்ப பாட்டி அங்கே வந்து உங்களுக்காக ஸ்பெஷலா சமைச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க அப்படி சொல்ல அதனால அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பயத்தோட உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்படியே இங்க ஹீரனை காட்டுறாங்க. ஹீரனும் இப்ப அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஷாமனை பார்க்க தான் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்க அப்பதான் அவரும் அங்க இருக்கிற கண்ணாடியை பார்த்துட்டு அப்ப நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க அப்பதான் ஹீரோயினோ என் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை அதனாலதான் போனேன் அப்படி சொல்ல அதுக்கு அவரும் அந்த டீமன் உங்களை ஏமாத்தி வீட்டை விட்டு வெளியில வேற வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இங்க ஆண்டியும் சாப்பிட்டு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நீங்க இங்கே இருங்க நான் செட்டப்பை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு போறான். அதே மாதிரி ராணி கிட்ட நீ இங்கே இரு நான் தாத்தா பாட்டியோட ரூம்ல போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு டீனாவும் போறா. ஆனா ராணிக்கு இப்ப தனியா இருக்க பயமா இருக்கு. ஒரு பக்கம் ஆண்டி செட்டோட பூட்டை உடைக்க முடியாம வேற ஒரு வழி மூலமா உள்ள போறான். இங்க டீனாவும் தாத்தா பாட்டியோட ரூம்குள்ள எதையோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹால இருக்கிற தாத்தா பாட்டியை பார்த்த உடனே பாட்டியும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ராணியை கூப்பிட அவளுக்கு உயிரே உடம்புல இல்ல. அழுதுகிட்டே பயத்துல வந்தா ராணிய தாத்தா ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு ரெண்டு பேருமே வித்தியாசமா கிட்ட வந்து பாக்குறாங்க. அப்ப இங்க ஷாமனும் அவங்களுக்கு உங்க வீட்டுல பவர்ஃபுல்லான மந்திரம்லாம் போட்டு வீடு பாதுகாப்பா இருக்குன்னு தெரியும் அதனால அதுங்களால உள்ள நுழைய முடியல அதனாலதான் உங்களை வீட்டுல இருந்து வெளியேற்றிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடியில தண்ணியை ஊத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. எங்க ஆண்டியும் உள்ள எப்படியே போயிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா ஒரு இடத்துல ஆட்டு தலைகளா இருக்குதுங்க. அதுக்கு கீழே இவங்க 4 பேரோட போட்டோ எல்லாம் வச்சு ஏதோ சூனியம் பண்ண மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்து ஆண்டி மிரண்டி போய் நின்னுகிட்டு இருக்கான். இங்க ஷாமனும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க அப்ப அந்த தண்ணீர் கொதிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஹீரோட மூக்கு வாயில இருந்தும் ரத்தமும் வர ஷாமனோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. அப்ப அந்த தண்ணியில ஜார்வாவோட முகம் தெரியுது. ஜார்வாவும் உன்னால உன்னோட டெஸ்டினில இருந்து தப்பிக்க முடியாது அந்த சாத்தானி எங்க போனாலும் கண்டுபிடிச்சிடும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க அந்த சத்தத்தை ஹீரோனால கேட்க முடியல. அப்ப திடீர்னு அந்த தண்ணி கொதிச்சு அந்த கண்ணாடி உடைஞ்சு ஷாமனோட முகத்திலே குத்திடுது. அந்த சாத்தான் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாத்தானா இருக்கும் போல அதை புரிஞ்சுக்கிட்ட ஷாமனும் ஹீரோன் கிட்ட ஒரு மந்திர பையவும் ஒரு கத்தியும் கொடுத்துட்டு காதல எதையே சொல்றாரு. ஆனா அந்த சூனிய சாத்தான் அவரை தூக்கி போட்டு கொடூரமா கொள்ளுது. அதை பார்த்து ஹீரோன் பயந்து போய் கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க தாத்தா பாட்டியோட ரூமை செக் பண்ண டீனாவுக்கு கட்டிலுக்கு அடியில இருந்து ஒரு செயின் கிடைக்குது. அதை பார்த்த உடனே டீனாவோட முகம் மாற ஆரம்பிக்குது. இங்க ஆண்டியும் அங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு டெட் பாடி இருக்கவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்து மிரண்டு போயிடுறான். ஏன்னா அது உங்க தாத்தா பாட்டியோட டெட் பாடி அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க போல. இங்க டீனாவும் ஒரு இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது காலண்டர்ல இன்னைக்கு டேட்ல ஸ்பிரிட் கேட் அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு அது இன்னைக்கு தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது யாரோ டீனாவை பின்னாடி இருந்து அடிச்சிடுறாங்க. அதே நேரத்துல ராணியோட கால் கிட்ட ரத்தமா ஊறி வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து ராணியும் அரண்டு போய் முன்னாடி பார்க்க அப்பதான் அவங்க 2 பேரும் உண்மையான உருவத்துல நிக்கிறாங்க. அவங்க இறந்து போன அதே நிலையில நிக்கிறாங்க. அதை பார்த்து பயந்து கத்திக்கிட்டே ஓட ட்ரை பண்ணும்போது யாரோ அவளோட பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்கவும் டக்குன்னு நிக்கிறா. அடுத்த செகண்டே உண்மையான ஹானும் அவளை பின்னாடி இருந்து அடிச்சு மயங்க வச்சிடறா. இங்க செட்ல ஆண்டியும் மேல ஏறி பார்க்கும்போது அங்க யாரோ தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க தழும்புக்கு போடுற மாதிரியான ஒரு மருந்து இருக்கு. அத அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கீழே ஹானும் சிரிக்கிற சத்தம் கேட்குது. அவனும் கீழே இறங்கி வந்தா ஹானும் பாதி முகம் எரிஞ்சு போன நிலைமையில தழும்போட சிரிச்சுக்கிட்டே நிக்கிறா. இவதான் இது எல்லாத்தையுமே பண்ணிருக்கா அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. நான் எப்படி உயிரோட இருக்குன்னு யோசிக்கிறியா? சலீம் எனக்கு ஹெல்ப் பண்ணா. அவன் என்னோட அம்மாவோட விசுவாசமான சர்வன். அவன் தான் என்னை காப்பாத்தி பாத்துக்கிட்டான் அப்படி சொல்லும்போது பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நான் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அந்த தழும்பு எனக்கு எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படி சொல்லும்போது உடம்பு எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் சலீம் கூட சேர்ந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஹானுமும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் ராணி கன்சீவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க 2 பேரும் போவாங்கல்ல. அங்கதான் ஹானுமும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஹானுமும் இன்னும் வெறியாகி இவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கா. ஆனா சலீம் வேணாம் உன் வாழ்க்கையே போயிடும் அப்படி நீ ஏதாவது ட்ரை பண்ணா நான் போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சலீம் சொல்ல அதனால கோவமாயி சலீமையே கொடூரமா குத்தி கொன்னு அவனோட இதயத்தை எடுத்து அப்படியே சாப்பிட்டிருக்கா. அவனோட ரத்தத்தை வச்சு வட்டத்தை போட்டு ஏதோ மந்திரத்தை சொல்ல அங்கே ஜார்வோ வரான். என்னை எதுக்கு வர வச்ச அப்படின்னு அவனும் கேட்க ஸ்ரீயோட ஃபேமிலி மொத்தத்தையும் பழிவாங்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த ஜார்வாவும் ஏதோ மந்திரத்தை போட்டு பார்த்துட்டு ஸ்ரீயோட வீட்டை மொத்தத்தையும் மந்திரத்தை போட்டு பாதுகாப்பா வச்சிருக்கா என்னால உள்ள நுழைய முடியல அப்படி சொல்ல அப்ப ஆண்டியோட ஒய்ஃப் ராணியோட வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தைய உன்னால உணர முடியுதா அப்படின்னு கேட்க குழந்தையா அப்படின்னு கேட்ட உடனே ஜார்வோட முகமே மாற ஆரம்பிக்குது. பௌர்ணமி அன்னைக்கு ஸ்பிரிட் கேட் ஓபன் ஆகும் அப்படி சொல்ல அடுத்த நாளே ஹானு கோடரியோட வந்து டீனாவோட தாத்தாவையும் பாட்டியையும் கொடூரமா கொன்னு போட்டிருக்கா. இது எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே ஹானுமும் சொல்ல உன்னோட பழிவாங்கிற உணர்ச்சிக்காக அப்பாவியான என்னோட தாத்தாவும் பாட்டியும் எதுக்கு கொன்ன அப்படின்னு கோமா ஆண்டியும் கேட்க அடுத்த செகண்டே ஜார்வோட ஆவி அங்கே வந்து ஆண்டிய மயக்கம் பட வச்சிருது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோனும் வேகமா கார்ல வீட்டுக்கு வந்து உள்ள வந்து பார்த்தா ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு பயந்து போய் அப்பா அம்மாவோட ரூமுக்கு போய் பார்த்தா இப்படி ஒரு வினோதமான காட்சியை பாக்குறாங்க. அப்ப காலண்டர்லயும் இன்னைக்கு டேட்ல ஸ்பிரிட் கேட் அப்படின்னு மார்க் பண்ணி இருக்கிறத பாக்குறாங்க.
அப்படியே கட் பண்ணி ஹானுமும் பௌர்ணமி வெளிச்சத்துல அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அங்க ஜார்வோ ஒரு மாட்டையும் கூட்டிட்டு வர, இன்னொரு பக்கம் டீனாவையும் ஆண்டியையும் கட்டிப்போட்டு வச்சிருக்காங்க. ராணிய ஒரு பாத்டப்ல இப்படி படுக்க வச்சிருக்க, அதுல தண்ணியை ஊத்தின உடனே ராணியும் முழிக்கிறா. அப்பதான் ஆண்டியும் முழிக்க, ஹானும் ராணிய ஏதோ பண்ண போறா அப்படின்னு நினைச்சு ஆண்டியும் அவ அப்பாவி அப்படின்னு சொல்ல, அப்ப ஜார்வோ சிரிச்சுக்கிட்டு ஆண்டி கிட்ட வந்து, உங்க அப்பாவை அடையிறதுக்கு பிளாக் மேஜிக் பண்ண வந்தா உன்னோட அம்மா. அப்ப அந்த சாத்தான் அதுக்கு ஒரு பழி கேட்டுச்சு. அப்ப உன்னோட அம்மா அதுகிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க, அவங்களோட முதல் பேரனோ பேத்தியோ அதை பழி கொடுக்குறேன் அப்படின்னு ஜார்வோவும் சொல்ல, ஆண்டியும் அப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு கத்துறான். அப்ப ஹானுமும் அந்த பழிய இப்ப நான் எடுத்துக்க போறேன், உங்க குடும்பத்தை மொத்தையும் நான் பழி கொடுக்க போறேன் அப்படி சொல்ல, அப்ப ஆண்டியும் என்னோட குழந்தைய விட்டுரு, அதுக்கப்புறம் என்னைய கூழ் அப்படின்னு சொல்ல, எனக்கு தூய்மையான ஆத்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுதான் என்னோட அம்மாவை உயிரோட திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல, அடுத்து ஜார்வோவோ ஏதோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு பழி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹானுமோ மந்திரத்தை சொல்லிக்கிட்டு ராணியோட வயிற்றுல இருக்கிற கருவை வெளியில எடுக்கிறா. இன்னொரு பக்கம் ஹீரனோ அங்கே வந்து சேர்றாங்க. அந்த மாட்டையும் பழி கொடுத்து அதோட வயிற்றை அறுத்துக்கிட்டு இருக்க, இதுக்கு நடுவுல ஹீரனோ தோட பையனோட கட்டை அவுத்து விட, அப்பதான் அவனோ என்னோட குழந்தைய நீங்க பழி கொடுக்க அக்ரிமெண்ட் கோட்டிங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரனோ எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாம ஃபீல் பண்றாங்க. அடுத்து டீனாவையும் கலட்டி விடுறாங்க. இதுக்கு நடுவுல மாட்டோட வயிற்றை கிழிச்சு அந்த குடலுக்குள்ள இருந்து ஒரு லேடி எந்திரிக்கிறாங்க. அதுதான் லைலா. அதை பார்த்து ஹீரோன் மிரண்டு போக, ஹானுமோ சந்தோஷமா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்து சந்தோஷமா ஃபீல் பண்ணி கட்டி பிடிக்கிறா. அதே நேரத்துல எங்க ஹீரோனோ, உங்களுக்குலாம் நான் ரொம்பவே கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெண்ணி எடுக்கிறாங்க. அதை பார்த்த டீனாவும் ஆண்டியும் இப்படி பண்ணாதீங்கப்பா அப்படின்னு கதறாங்க. அப்ப நடுவுல ஜார்வோ வந்து ஹீரோயின், ஆண்டி, டீனா எல்லாருமே பறக்க விடுது. அப்ப அந்த ஷாமன் கொடுத்த அந்த மந்திரப்பையை தூக்கி ஜார்வோ மேல போட, ஜார்வோவும் பயங்கரமா கத்த, அடுத்து கத்தி எடுத்து ஒரே குத்து, அப்படியே ஜார்வோவோட ஆவியும் கரைஞ்சு போயிடுது. அடுத்து டீனா எவ்வளவோ தடுத்தும் கேட்காம ஹீரோன் மண்ணெண்ணை எடுத்து ஊத்திக்கிட்டு தீயை பத்த வச்சு நேரா ஓடி போய் லைலாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நரகத்துல பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரெண்டு பேருமே எரிஞ்சு போயிடுறாங்க. ஆனும் அம்மா அப்படின்னு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் டீனாவும் ஆண்டியும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப கத்தி எடுத்துக்கிட்டு எந்திரிச்ச ஹானும கல் எடுத்து ஆண்டியும் அடிச்சே கொள்றான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப டீனா, ஆண்டி, அப்புறம் ராணி இவங்க 3 பேரும் ரொம்பவே சோகமா நடந்து வரதை காட்டுறாங்க. அடுத்து கடைசியா அவங்க அப்பா அம்மாவோட இருந்த அந்த வீட்டை காலி பண்ணிட்டு புது வாழ்க்கையை தேடி அவங்க 3 பேர் அங்கிருந்து கிளம்புற மாதிரியும் அவங்க அப்பா அம்மாவோட ஆன்மா வழி அனுப்பி வைக்கிற மாதிரியும் காட்டி முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் காய்ஸ்.